வணக்கம் மக்களே. நேற்று சீமானந்தன் தலைமையில் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு வெகு சிறப்பா நடந்துச்சுங்க. அந்த நிகழ்வுல அண்ணன் சீமான் அவர்கள் ஆளுங்கட்சியையும் காங்கிரஸையும் குறித்து காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. இதுதான் நேத்துல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் பேசுபடு பொருளா இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவ்வளவுதான், இவங்க 8% இருந்து 4% குறைஞ்சிட்டாங்க, இனி எழமாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த தருணத்துல வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கம்பீரமா அண்ணன் கம்பேக் கொடுத்தது வேற லெவல்ல இருந்ததுங்க. அந்த நிகழ்வுல நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் குறித்தும் இனி நாம் தமிழர் கட்சியோடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்தும் தெளிவா அந்த காணொலியில பார்த்துடலாம். சிஎம் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி திமுக அரசை பார்த்து என்ன சிஎம் சார் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பினதா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜி அவர்களை கிண்டல் பண்ற விதமா பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடினதா இருக்கட்டும், அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசினது, அதாவது 6 சிலிண்டர் இலவசம் வருஷத்துக்கு, கரண்ட் இலவசம், அப்புறம் தாய்மாமன் சீரு, வேலை இல்லாதவனுக்கு காசு, பெண்களுக்கு காசு, அப்புறம் படிப்பை பாதையை நிறுத்திட்டா காசுன்னு சாத்தியப்படாத விஷயங்கள் எல்லாம் இலவசமா அறிவிச்சாரு. அப்பவே அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாங்க, எப்ப இவ்வளவு இலவசங்கள் அறிவிக்கிறீங்களே, இதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட வருவாய் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ மக்களும் அதை கவனிக்கல, விஜய் அவர்களும் அதுக்கு செவி சாய்க்கல. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு கடல்ல மூழ்கி கிடக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் இதெல்லாம் நீங்க சொல்லிதானே நீங்க தேர்தல நின்னீங்க, அதனாலதானே நாங்க வாக்களிச்சோம் அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. அப்ப நான் சொல்றதுல ஒரு பய கேட்கல, இப்ப எல்லாரும் புலம்புறீங்களா அப்படின்னு அண்ணன் கேக்குறாங்க. இது இல்லாம சிஎம் விஜய் அவர்களுடைய பாணியிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சிஎம் சார் உங்க ஆட்சியிலயும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்களே அப்படின்னு நையாண்டி பண்ணி கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நேரம் அந்த அரங்கமே சிரிப்பு அலையில இருந்ததுங்க. வெறும் தாவேக அரசை மட்டும் அண்ணன் விமர்சனம் பண்ணலங்க, திமுக அரசு, அதிமுக, காங்கிரஸ் எல்லாரையும் தான் விமர்சனம் பண்ணாரு. இந்த கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு திமுக அரசு அவர் மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடாம அவர் அழகா பாதுகாத்துக்கிட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்களும் ஒரு சைட்ல பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனா அண்ணன் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா கூட ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட உடனே அவங்க மேல வழக்கு, நீதிமன்றமா ஏறி இறங்க விடுறாங்க. ஏதோ அது ஒரு பெரிய தேச குற்றம் மாதிரி, இதனால சட்ட ஒழுங்கு சீர்கட்டுற மாதிரி. இதுல விஜய் அவர்கள் வேற மேடைக்கு மேடை ஏறி ஏன் மேல பழிய போட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல தானே இருக்கீங்க, உங்ககிட்ட அதிகாரம் எல்லாம் இருக்குல்ல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு மக்கள் முன்னாடி குழம்பிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்ப இந்த கரூர் சம்பவமே விஜய் அவர்களை பார்க்கதான் அந்த கூட்டமே வந்துச்சு. இவர் வரலன்னா அந்த கூட்டம் அப்படி வந்திருக்காது, அங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அப்ப விஜய் அவர்கள் அந்த சம்பவத்துக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரு வருத்தம் கூட இன்னும் தெரிவிக்கல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி தாவேக அரசு பாஜகவை பாசிச பாயாசம் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கச்சத்தீவு பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்கள்லாம் அழகா கடந்து போயிடுறாங்க. இதுக்கு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் பத்திரிகையாளர் இப்ப கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்கள மதிச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுதான் நான் என்னோட விஷயத்தையே பார்க்க போவேன். அதுவே இந்த தாவேக அரசும் சிஎம் விஜய் அவர்களும் ஊடகத்தை ஒரு துளி கூட மதிக்கிறது கிடையாது. ஆனா இந்த ஊடகம் என்ன பண்ணுது, அவங்களதான் வந்துட்டாரு, போறாரு, பாக்குறாரு, சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ள அவங்களையே காட்டி செய்தியா போட்டு கொண்டாடுறாங்க. ஆனா என்ன புறக்கணிக்கிறாங்க, மற்றும் பலர் லிஸ்ட்ல வைக்கிறாங்க, ஊடக தீண்டாமையே அவங்க காட்டுறாங்க. இப்படி மற்றும் பலர் லிஸ்ட்ல வச்சு என்னுடைய வெற்றியை தள்ளி வேணா போடலாம், ஆனா ஒருபோதும் என்னுடைய வெற்றியை பறிக்க முடியாது அப்படின்னு அண்ணன் சொன்ன இந்த கான்பிடென்டான அந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சி மத்தியில ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அப்படியே அண்ணன் பத்திரிகையாளரையும் விட்டு வைக்கலங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உனக்கு வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நமக்கே அது பார்க்க ஒரு மாதிரியா இருந்தது. இதை காங்கிரஸ் எப்படி கடந்து போறாங்கன்றது தெரியல. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மண்ணுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, நம்ம தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ் எதுக்கு அப்படின்னு எத்தனை தடவை நான் பேசியிருப்பேன். அப்பெல்லாம் இந்த திமுக கொஞ்சம் கூட செவி சாய்க்காம காங்கிரஸை தூக்கிக்கிட்டு சுத்துச்சு. இப்போ திமுக தோத்துருச்சு, தாவேகா ஜெயிச்சிச்சுன்னோடனே காங்கிரஸ் திமுகவுக்கு குட் பை சொல்லிட்டு தாவேகாவோட இணைஞ்சிருச்சு. இப்ப திமுக ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, அவங்க பதவிக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. இப்ப இந்த காங்கிரஸுக்கும் என்ன நினைப்புனா, எப்படியாவது விஜய் அவர்களோட
அவருடைய முகத்தை பயன்படுத்தி அவர் தொல்லை ஏறி நம்ம இந்தியா முழுக்க ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. இந்த காங்கிரஸ்க்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு உண்மையிலே திராணி இருந்ததுன்னா உங்க பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவிகா சார்பில் இடைத்தேர்தல நில்லுங்க. நீங்க டெபாசிட் வாங்கிடுறீங்களா பாத்துடுறேன் அப்படின்னு அண்ணன் வந்து சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாவேகா அரசுக்கு ஒரு 6 மாத காலம் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிட்வீன் கேப்ல கட்சியோடைய கட்டமைப்பை வலுப்படுத்த மாவட்டமா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையுமே தனக்கான களமா மாற்ற பல்வேறு செயல் திட்டங்கள் மேற்கொள்ள இருக்காங்க. இன்னும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வகுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லவும் முடியாது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் அஷூரன்ஸ்ங்க, இனி தமிழ்நாட்டு அரசியல் களம் என்டிகே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் இருக்கும். தோல்வியால துவண்டு இருந்த நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வந்து அண்ணனுடைய நேற்றைய பேச்சு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போங்க இந்த ஆடுபுலி ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னமும் என்னுடைய கமலி தடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.